வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மலர்விழி. இன்று அகமதாபாத்தில் ஏர் இண்டியா விமானம் விபத்துக்குள்ளானதைத் தொடர்ந்து உதவி மீட்புப் பணிகள் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. காந்திநகர் மற்றும் வதோதராவில் இருந்து தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் வரவழைக்கப்பட்டு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மீட்புப் பணிகளில் சிவில் நிர்வாகத்திற்கு உதவ மருத்துவர்கள், இணை மருத்துவ பணியாளர்கள் மற்றும் பொறியாளர்கள் உட்பட 130 பேர் அடங்கிய குழுக்களை இந்திய ராணுவம் அனுப்பி வைத்துள்ளது. எல்லை பாதுகாப்பு படையும் 67 பேர் அடங்கிய மீட்புக் குழுக்களை அகமதாபாத்திற்கு அனுப்பியுள்ளது. அகமதாபாத்திலிருந்து மும்பை மற்றும் புதுடெல்லிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. விபத்தில் பலியானவர்களை அடையாளம் காண அகமதாபாத் சிவில் மருத்துவமனை மரபணு பரிசோதனை வசதி ஒன்றை நிறுவியுள்ளது. மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு விபத்து நிகழ்ந்த இடத்தில் இன்று மாலை நேரடி ஆய்வு மேற்கொண்டார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் அகமதாபாத்திற்கு விரைந்து விபத்து நடந்த இடத்தை பார்வையிட்டார். குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர், பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிஜேபி தேசிய தலைவர் திரு ஜே.பி. நட்டா, காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி, புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி உட்பட தலைவர்கள் பலரும் விமான விபத்து குறித்து துயரம் வெளியிட்டுள்ளனர். புதுச்சேரியில் இன்று வில்லியனூரில் நடைபெற்ற விக்சித் கிருஷி சங்கல்ப் அபியான் இயக்கத்தின் நிறைவு விழாவில் மாநில வேளாண் அமைச்சர் திரு ஜெயக்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். புதுச்சேரியில் அனைத்து விவசாய மோட்டார்களுக்கும் ஒரே நேரத்தில் சோலார் மின்வசதி பொருத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். விவசாயிகளுக்கான விலை ஆதரவு திட்டத்தின் கீழ் நடப்பாண்டு கோடை சாகுபடி பருவத்தில் ஹரியானா, உத்தரப்பிரதேஷ் மற்றும் குஜராத்தில் இருந்து மொத்தம் 54,166 டன் பச்சை பயிறு கொள்முதல் செய்யும் உத்தேசத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.